என்ன எல்லா மிஷினும் கூட்டமா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஃபார்ம தப்பா போடுறீங்க. அப்படிங்களா? எங்க நீங்க போட்டு காட்டுங்க. இதை இப்படி இழுத்து நல்லா புஷ் பண்ணி இப்படி போடணும், ஓகேவா? சரி நவருங்க, நான் போட்டுக்கிறேன். இன்னும் 4 கவுண்ட் தான் இருக்கு, நான் போட்டுடுறேன். இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியமா அடையிறீங்க? ஒரு கவிதை சொல்லவா? சொல்லுங்க. உனக்குடா சொல்லு. பொறுப்பில்லா உனக்கு பொம்பளை சோக்கு எதுக்கு? பிரியாணி அரிசி. சூப்பர்ரா. ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு தண்ணீர் தாகம் எடுத்ததால் தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு சென்றது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போது அவனது கால் சறுக்கி அவன் அடித்துச் செல்லப்பட்டான். அவன் கிட்டத்தட்ட மூழ்கும் தருவாயில் இருந்த போது அருகில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த புறா இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தது. புறாவுக்கு எறும்பு மீது இரக்கம் ஏற்பட்டது. அது மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து ஆற்றில் போட்டது. எறும்பு அந்த இலையின் மீது ஏறி அமர்ந்து பாதுகாப்பாக கரைக்கு சென்றது. அது புறாவிற்கு நன்றி தெரிவித்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேடன் காட்டிற்கு வந்தான். அவன் அந்த புறாவின் மீது வலையை வீச முயன்றான். இதை பார்த்ததும் தன் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான் என்று எறும்பு புரிந்து கொண்டது. அது ஓடிச் சென்று வேட்டைக்காரனின் காலில் கடிக்க தொடங்கியது. வலியால் வேட்டைக்காரன் அலறினான். அதனால் அவனது குறி தவறிவிட்டது. புறா பறந்து சென்று உயிர் பிழைத்தது. நல்ல செயல் ஒருபோதும் வீண் போகாது. ஒரு நல்ல செயல் எப்போதும் பலன் தரும். தனியா அவன் சிட்டு போயிட்டு இருக்கே. அடி வாடி. ஆளு இல்லாத ரோட்ல வந்து பிரச்சனை பண்ண பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நாங்க அப்படியா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு? சிங்கப்பெண். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ பயமா இருக்கு. ஐயோ சிங்கம் எனக்கு கடிச்சிட போது, யாராவது என்ன காப்பாத்துங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? காலை ஆட்டிக்கிட்டே இருக்காத, தரித்திரம் வீடு வாசல் வந்து தேடி நிக்க போகுது. ஏய், நீ சொன்ன மாதிரி வீடு தேடி தரித்திர வாசல் வந்து நிக்குது. யார் வந்திருக்கா? உங்க அம்மா தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நாங்க அப்படியா?
மச்சி மச்சி அந்த செப்பல் நல்லா இருக்குல்ல? வேணுமா உனக்கு? ஆண்டா. ஏய் டிப்ரெஷன். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். என்னடா பண்ண அவன? அதான் அப்படிதான். போட்டுன்னு வா. டேய் அந்த செருப்போட இந்த செருப்பு நல்லா இருக்குடா. இப்ப என்ன அது வேணுமா? ஆண்டா. ஏய் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒன்னும் இல்ல வந்துரு மாஸ்டர். சொல்லு. என்னால ஒருத்தன் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் மாஸ்டர். நீ இப்ப எங்க இருக்க? பால்வாடி பக்கத்துல இருக்கு. பால்வாடி. உன் கால செருப்பு இருக்கா பாரு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நாங்க அப்படியா? என் பொண்ணு கேக்குதா? என் பிள்ளை கட்டி கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் மொபைல் மட்டும்தான் கட்டி கொடுப்பேன். டிப்ரெஷன். எடியா கைய என்ன பெரிய கவர்மெண்ட் வேலை? எண்ணி 30 நாள்ல எப்படி 2 மாசத்துல கவர்மெண்ட் வேலையோட இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். பொண்ணை ரெடி பண்ணி வை. தாலி கட்டத்துக்கு மாப்பிள்ள வருவான். எண்ணி 30 நாள் 2 மாசமா தற்கொலை. அது கூட தெரியாது. God gifted child. அண்ணாமலை. என்ன சொன்னா அவன் பொண்ணை கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பியா? இந்தா ஆர்டர் ஓடி வந்திருக்கேன். பொண்ணை ரெடியாக சொல்லு. என்னடா 100 நாள் வேலைன்னு போட்டிருக்கு? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். 100 நாள் வேலைனா அதுவும் கவர்மெண்ட் வேலை தான். தம்பி காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு கவர்மெண்ட் எம்ப்ளாய். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். இந்த